வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, அண்ணன் மிதுன லக்னம் ஏன் செவ்வாய் ரொம்ப கச்சாவ் பண்றாரு, ஏன் டிஸ்டர்ப் பண்றாரு? செவ்வாய் மிதுன லக்னக்கு கஷ்டம் தான் கொடுப்பாரா? கஷ்டம் கொடுக்கணுமா செவ்வாய் தசையில? கண்டிப்பா பிரதர். எல்லா கிரகங்களுக்கும் எதிர் அமைப்புகள்ல எதிரி அமைப்புகள்ல ஒரு கிரகம் இருக்கும். ஓகே, இயல்பாக மேஷ லக்னத்துக்கு விருச்சிக லக்னத்துக்கு புதன் நல்லது செய்ய மாட்டார் இயல்பாக இருக்கிற நிலையில. ரிஷப லக்னத்துக்கு துலாம் லக்னத்துக்கு குரு நல்லது செய்ய மாட்டார் இயல்பாக இருக்கிறது. இதெல்லாம் இயல்பா சும்மா இருந்தாலே அப்படிதான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் விதிகள் மாறும். மிதுன லக்னத்துக்கு கன்னி லக்னத்துக்கு செவ்வாய் ஒரு மாதிரியான எங்க இருந்தாலும் கெடுபலன் அமைப்புகளை செய்வாரு. அதே மாதிரி இவரு கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் சனி எங்க இருந்தாலும் கெடுக்கக்கூடிய வேலையை செய்வாரு. அதே மாதிரி அடுத்ததா தனுசு லக்னத்துக்கும் மீன லக்னத்துக்கும் சுக்கிரன் எங்க இருந்தாலும் கெடுக்கக்கூடிய அமைப்புகளை செய்வாரு. மகர லக்னத்துக்கும் கும்பர லக்னத்துக்கும், மகரத்துக்கு சூரியனும் கும்பத்துக்கு சந்திரனும் கடுமையான கெடுபலன் அமைப்புகளை கொடுப்பாங்க. ஓகே, இதெல்லாம் ஜோதிடத்துல சொல்லப்படக்கூடிய விஷயம். ஓகே, ஒரு உதாரணத்துக்கு இதே மேஷ லக்னத்துக்கு விதிவிலக்குகளை சொல்லலாம். இதே மேஷ லக்னத்துக்கு புதன் 6க்கு 6ல மறைஞ்சி 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அருமையான யோக பலனை செய்ய போறாரு. கூடுதலா சந்திர அதியோகத்துல இருக்காரு. அட்டகாசம். சுக்கிரனோட சேர்ந்து இருக்காரு. ஓஹோ ஆஹா பலன் நடக்க போகுது. விதிவிலக்கு. இதே விருச்சிக லக்னத்துக்கு மிதுனத்தில் இருக்கக்கூடிய புதன் ஒரு மாதிரியான அமைப்புக்கும், கன்னியில இருக்கக்கூடிய புதன், கன்னி புதன் முதல்ல 8ஆம் இடத்து பலன் நடக்கும், ஆனா லாபமா நடக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி விருச்சிக ஒரு மிதுன லக்னத்துக்கு எல்லா லக்னங்களுக்கும் விதிவிலக்கு. மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் எங்கெல்லாம் இருந்தா கெடுக்க மாட்டார். 6க்கு 6ல மறைஞ்சா கெடுக்க மாட்டாரு. 6க்கு 12ல மறைஞ்சா கெடுக்க மாட்டாரு. இந்த அமைப்புகள் சில இடத்துல சொல்லப்படுது. ஓகேங்களா? 6க்கு 6ல மறைஞ்சாக்கா அவர் லாபாதிபதியா வந்துருவாரு. உபஜய ஸ்தானங்கள்ல பாவர் இருக்கலாம். அப்ப அந்த இடத்துல நல்லது பண்ணுவாரா? நல்லது நடக்கும். ஆனாலும் மூத்த சகோதர அமைப்புகளை ஒரு மாதிரி டல் பண்ணுவாரு, பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் லாபத்தை கொடுப்பாரு. எந்தெந்த லக்னங்களுக்கும் அதை சொன்ன அமைப்புகள்ல இயல்பு நிலையில இருக்கக்கூடிய கிரகங்கள் கெடுபலன் செய்யும். பாவக வழியில அந்த இடத்துக்கு, அதாவது அந்த பாவகத்துக்கு 12லயோ 6லயோ 3லயோ. சரி, எப்பங்க நல்லது நடக்கும்? மிதுன லக்னமே எடுத்துக்கோ. நீங்க மிதுனம் கேட்டீங்க. மிதுன லக்னத்துக்கு எப்பங்க நல்லது செய்வாரு செவ்வாய்? மிதுன லக்னமாகி 3ல நட்பு ஸ்தானத்துல செவ்வாய் மறைஞ்சிருக்காரு. சூப்பர். மிதுன லக்னமாகி 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. லாபஸ்தானத்தை தொடர்பு கொள்வாரு. 5ஆம் இடத்தினுடைய அமைப்புகள்ல பெண் குழந்தை அமைப்புகளை கொடுப்பாரு. குருவினுக்கும் சுக்கிரனுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி பெண் குழந்தை அமைப்புகளை கொடுப்பாரு. 6ஆம் பாவகம் நோயை கொடுக்க மாட்டாரு. இப்படி வரும். ஓகேங்களா? அப்போ எங்க இருக்கக்கூடாது? 6லயும் இருக்கக்கூடாது, 8ல இருக்கவே கூடாது. 8ல இருந்து ஒருவேளை புதன் நீச்சமா போனாருன்னா கடுமையான நோயாளின்னு வருவீங்க. இந்த செவ்வாய் கடன், நோய், வம்பு, வழக்கு, எதிரி, அசிங்கம், கேவலம், ரத்தம், நோய் மாதிரியான அமைப்புகளை கடுமையான தன்மையில மிதுன லக்னத்துக்கு தசை அமைப்புகளை கொடுப்பாரு. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.